فمن أظلم ممن افترى على الله كذبا أو كذب بآياته. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாகவும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்முடைய இறுதி தூதராம் அண்ணல பெருமனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தங்களுடைய வாழ்க்கை வழிகாட்டியாக ஏற்று நடந்த உத்தம சத்திய நபி தோழர்கள் மீதும் தாபியன்கள் தபோ தாபியன்கள் மீதும் இன்னும் ஏனைய அன்சாரி தோழர்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கிய ஜும்மா எனும் இறை வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனித குலத்திற்கு நேர்வழி காட்டக்கூடிய திருமறை குர்ஆனை இறக்கி அருளியதோடு அந்த திருமறை குர்ஆனின் வழியில் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதற்காகவும் நம்முடைய வாழ்க்கையை எந்த அடிப்படையில் அமைத்து கொண்டால் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற முடியும் என்பதையும் உணர்த்துவதற்காக மனிதர்களுக்கு மனிதகுல வழிகாட்டியாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த சமுதாயத்திற்கு அனுப்பியிருக்கிறார். அப்படி இறைவனால் அனுப்பப்பட்ட அல்லாஹுடைய தூதர் அவர்களை குறித்து திருமறை குர்ஆனில் ஏராளமான செய்திகள் நமக்கு சொல்லப்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக அனுப்பியதோடு மட்டுமல்லாமல் இந்த தூதர் தான் நமக்கு வழிகாட்டி, இவர்கள்தான் நம்முடைய முன்மாதிரி ரோல் மாடல் என்று திருமறை குர்ஆனில் இறைவன் நமக்கு சொல்லித் தருகின்றான். லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹசனா, இந்த முஹம்மதிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது, இவர்கள்தான் உங்களுடைய வாழ்க்கை வழிகாட்டி என்று திருமறை குர்ஆனிலே இறைவன் பதிவு செய்கின்றான். அப்படி முன்மாதிரியாக அனுப்பப்பட்ட அல்லாஹுடைய தூதர் அவர்களை இஸ்லாமிய சமுதாயம் தன்னை விட, தன்னுடைய உயிரை விட, தன்னுடைய மனைவி மக்கள் குடும்பத்தார் இன்ன பிற அனைவரை விடவும் உயிருக்கும் மேலாக மதிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை. நாம் அனைவர்களுமே நம்முடைய மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய மறுமை என்ற அந்த வாழ்க்கையை உறுதியாக நம்பக்கூடியவர்களாக இருந்து வருகிறோம். மறுமையில் நம்முடைய வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்பதற்காக மார்க்கம் ஏராளமான வழிகாட்டுதல்களை, எண்ணற்ற பல வழிமுறைகளை சொல்லித் தருகிறது. அதிலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால், எந்த தூதரை இந்த சமுதாயத்திற்கு முன்மாதிரியாக வழிகாட்டியாக இறைவன் அனுப்பியிருக்கிறானோ அந்த தூதரை நாம் நேசிக்க வேண்டும். ஒவ்வொரு மூமினான ஆணும் பெண்ணும் நேசிக்க வேண்டும் என்பதும் ஒரு அம்சம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது இந்த தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்லி காட்டினால், அந்நபியு அவுலா பில் முஃமினீன், மூமின்களுக்கு இந்த நபி அவர்களை விட மேலானவர் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கின்றார். இன்னும் எந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எதோடு சம்பந்தப்படுத்துகிறார்கள்? இஸ்லாத்தினுடைய அடிப்படையே ஈமான் சம்பந்தப்பட்டதுதான், நம்பிக்கை சார்ந்த விஷயம்தான்.
அந்த ஈமானோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தராங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் கொள்வது என்பது, அவர்களை நேசிப்பது என்பது நம்முடைய ஈமான் சம்பந்தப்பட்டது. நபிகளார் சொல்லி தருகிறார்கள், லா யுக்மின் அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மயின். உங்களிலே உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், இந்த உலகத்தில் வசிக்கக்கூடிய ஏனைய அனைத்து மக்களை விடவும் அல்லாஹுடைய தூதராகிய என்னை நீங்கள் நேசம் கொள்ளாத வரை நீங்கள் யாரும் இறை நம்பிக்கை கொண்டவராக ஆக முடியாது என்று ஈமானோடு தொடர்புபடுத்தி அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னைக்கு பொதுவாக யோசிச்சு பாருங்க, நாம உச்சபட்சமா யாரை நேசிக்கிறோம்? நம்ம சொல்றோம் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம், அவர்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம், அவருக்கு ஒன்னென்று சொன்னால் எங்களுடைய உயிரையும் நாங்கள் அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறோம் என்று நாம பெரும்பாலான மக்கள் சொல்கின்றோம். ஆனால் உண்மையிலே நிதர்சனமான உண்மை என்னன்னு சொன்னா, நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய இதயத்தை தொட்டு கேட்டு பாருங்க, நாம் யாரை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறோம்? சில பேர் சொல்லுவாங்க, என்னுடைய தந்தையை நேசிக்கிறேன், நான் என்னை ஈண்டெடுத்த தாயை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சுத்தி சுத்தி பார்த்தா எங்க நேசம் வந்து நிற்கும் அப்படின்னா, தன்னைத்தானே தான் அவர் அதிகமாக நேசிப்பார். தனக்கு ஒரு பிரச்சனை, தனக்கு உடல் ரீதியாக ஒரு உபாதை, தன்னுடைய உடம்புல ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை பொறுத்துக்க மாட்டார். அதுக்காக ஓடுவார், உழைப்பார், கஷ்டப்படுவார், சிரமப்படுவார், என்னென்ன மருத்துவ முறைகள்லாம் இருக்குதோ அதெல்லாம் செய்வார். இப்போ என்ன இங்கே நமக்கு தெரிய வருதுன்னா, அவரை தான் அவர் அதிகமாக நேசிச்சிருக்கிறார். இன்னைக்கு பெரும்பாலான மக்களுடைய நிலை வந்து அதுதான். ஆனால் இஸ்லாம் நமக்கு என்ன சொல்கிறது? நபிகளாரை நம்மை விட இன்னும் ஒரு கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து கேட்குறாங்க, உமரே நீங்க யாரை அதிகமாக நேசிக்கிறீங்க, உங்களுடைய நேசத்திற்குரியவங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, என்னதான் நான் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நாம நேசிக்கிறோம்னா அந்த மாதிரி தான் அவங்களும் சொல்றாங்க, எனக்கு பிறகுதான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க வந்து முழுமையாக இறை நம்பிக்கை கொள்ளவில்லை, நீங்கள் முழுமையாக இறை நம்பிக்கை ஈமான் கொள்ளவில்லை என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரிதான் பெரும்பாலான மனிதர்கள் நபிகளாரை, குறிப்பாக இஸ்லாமியர்கள், ஏகத்துவ கொள்கை ஏற்று நடக்கக்கூடியவர்கள், அதிகமான மக்கள் நபிகளாரை நேசிப்பதாக சொன்னாலும் கூட நிஜ வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் நிதர்சனமாக பார்க்கக்கூடிய உண்மை என்னன்னு சொன்னா, நாம நபிகளாரை விட அதிகமாக நம்முடைய சொந்த பந்தங்களையும் உறவுகளையும் தாய் தந்தையையும் எதெல்லாம் தாண்டி நேசிக்கணும்னு சொன்னாங்களோ அதுக்கு தான் இன்னைக்கு நம்ம பெரும்பாலான மக்கள் முக்கியத்துவம் தரோம். அதுல எக்ஸ்ட்ரீமா உச்சபட்சமா நம்ம சொல்லணும்னு சொன்னா நம்மளை தான் நம்ம அதிகமாக நேசிக்கிறோம். அவ இப்படி இஸ்லாமிய மார்க்கம் நபிகளார் மீது எப்படி நேசம் வைக்க வேண்டும், எப்படி நேசிக்கணும்ன்றது நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொருவருமே சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு இடத்தில் நாம் இருக்கிறோம். நபிகளாருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், ஏராளமான செய்திகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணித்த அந்த தோழர்கள், நாம ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறதா சொல்றோம், நேசம் கொள்வதாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நபிகளாரோடு வாழ்ந்த அந்த தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள் எப்படி நேசம் கொண்டார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலுமே, ஏன்னா நாமளும் சொர்க்கத்தை தான் விரும்புகிறோம், சுவனத்தை தான் நேசிக்கிறோம். நபிகளாரோடு வாழ்ந்த அந்த தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, நீங்கள் இந்த செயலை செய்தால் சுவனத்தில் என்னோடு இருப்பீர்கள், நீங்க இந்த காரியத்தை செஞ்சீங்கன்னு சொன்னா சொர்க்கத்தில் என்னோடு இருப்பீங்கன்னு சொல்லி பல நேரங்களில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் தன்னுடைய தோழர்களை ஆர்வமூட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த பெரும்பாலான மக்கள் நாம் திரும்ப திரும்ப கேள்விப்பட்ட ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, உஹதுடைய அந்த யுத்தக்களம், உஹதுடைய யுத்தக்களத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைகளை மீறி அவங்க வந்து ஒரு எல்லா இடத்துலையுமே ஆட்களை நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை மீறி என்ன பண்றாங்க, இஸ்லாமியர்களுக்கு வெற்றி கிடைத்தது போல ஒரு மாயை அங்கே தோன்றியவுடன் இறைத்தூதருடைய கட்டளையை மீறி மக்கள் எல்லாம் இறங்கி கீழே வந்துடுறாங்க. வந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியாவது கருவறுக்கணும், ரசூலுல்லாஹ்வை இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லி எதிரிகள் காத்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிட்டியது. ரசூலுல்லாஹ்வை சுத்தி அட்டாக் பண்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழலில் தன்னுடைய தோழர்களை பார்த்து, குறிப்பாக அன்சாரி தோழர்களை பார்த்து சொன்னாங்க, இந்த நேரத்தில் யார் எனக்காக எதிரிகளோடு போரிடுகிறார்களோ, எதிரிகளை எதிர்கொள்கிறார்களோ
அவர்கள் சுவனத்தில் என்னோடு இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னதுதான் தாமதம். அன்சாரிகளில் ஒருவர் பின் ஒருவராக ஒருவர் செல்கிறார், எதிரிகளை எதிர்கொள்கிறார், அவருடைய வாள்களுக்கு இரையாகி அந்த இடத்தில் ஷஹீதாக்கப்படுகிறார். திரும்ப இரண்டாவது ஒரு அன்சாரி தோழர் போறாரு, எதிரிகளை எதிர்கொள்கிறார், அவரும் அந்த இடத்தில் ஷஹீதாக்கப்படுகிறார். இப்படியாக 5 அன்சாரி தோழர்கள் அந்த இடத்தில் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். என்ன காரணம் அப்படின்னா, ரசூலுல்லாவை எந்த அளவுக்கு உலகத்தில் நேசிச்சாங்களோ அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடு என்னன்னா, அவங்க பல நேரங்களில் சொன்னது, உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கும் போது, உங்களோடு சுவனத்தில் இருக்க வேண்டும், சொர்க்கத்தில் உங்களோடு பிரவேசிக்க வேண்டும் என்பதை தான் அந்த தோழர்கள் விரும்பினார்கள். அப்ப அந்த யுகத்துடைய யுத்த களத்தில் இவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதன் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும், இறைவன் நாடினார். அதை தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த இடத்தில் எனக்காக யார் எதிரிகளை எதிர்கொள்கிறீரோ போரிடுகிறீர்களோ அவங்க என்னோடு இருப்பாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு நேசத்தை அந்த தோழர்கள் வந்து வைத்திருந்தார்கள். இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன அப்படின்றத நாம ஒவ்வொருத்தருமே உரசி பார்க்க வேண்டும். முஸ்லிம்களில் பெரும்பாலான மக்கள் நபிகளாரை நேசிப்பதாக சொல்றோம். அல்லாஹ்வுடைய தூதரை நேசம் கொள்ள வேண்டிய விதத்தில் நேசம் கொள்கின்றோமா? இறைவன் சொன்ன அடிப்படையில், இறை தூதர் சொன்ன அடிப்படையில் நம்முடைய நேசம் அமைந்திருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொருவருமே சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால், எங்க வராங்க எல்லாமே ஈமானோடு தொடர்பு படுத்தி சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் இந்த தூதரை பின்பற்றுங்கள், இந்த தூதர் மீது நேசம் காட்டுங்கள் என்று இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் இந்த தூதரை பின்பற்றுங்கள், இந்த தூதரின் மீது நேசம் செலுத்துங்கள் என்று இறைவன் தன்னுடைய திருமறையிலும் நமக்கு சொல்லித் தருகின்றான். அப்ப எல்லா வகையிலுமே நாம் பார்க்கும் பொழுது இந்த மார்க்கத்தை ஏற்று நடக்கக்கூடிய நாம், மறுமையில் சுவனத்தை இலக்காக அடைய வேண்டும் என்று பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய நாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் அறிந்து நடக்க வேண்டும். அப்படி பெரும்பாலான மக்கள் தெரிந்திருந்தாலும் கூட நம்முடைய நேசம் சரியான அடிப்படையில் நாம் நேசம் கொண்டிருக்கிறோமா? மார்க்கம் சொன்ன அடிப்படையில், இறைவன் சொன்ன அடிப்படையில், இறை தூதர் காட்டி தந்த அடிப்படையில் நேசம் கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவருமே சுய பரிசோதனை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பெரும்பாலான மக்கள், சமீபத்தில் நம்ம பார்த்தோம்ல, கரூர்ல வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு. அதில் பெரும்பாலான மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 41 நபர்கள் இறந்ததாக காவல்துறையின் மூலமாக, அரசாங்கத்தின் மூலமாக செய்தி வெளியிடப்பட்டது. அது ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு தான். யாரும் அதை வந்து ஆதரிக்கவோ அதுக்கு வந்து ஆதரவு கரம் காட்டவோ கிடையாது. விரும்பத்தகாத நிகழ்வு தான். ஆனால் அங்கே நடந்த நிகழ்வுகள், ஒரு சினிமா கூத்தாடியின் பின்னால் ஏராளமான மக்கள், குறிப்பாக இளைஞர்கள், அதிலே வருந்தத்தக்க நிகழ்வு என்னன்னு சொன்னா, இஸ்லாமியர்கள் இந்த கூத்தாடிக்கு பின்னால் செல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். பல இடங்கள் நம்ம வரும்போது, பனையூர் இது மாதிரி முஸ்லீம்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான ஒரு பேனர், அதுல பேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்துல் காதர், அப்துல் ரஹீம், அப்துல் இது மாதிரி அப்துல்லா, எல்லாமே இஸ்லாமிய இளைஞர்கள் தான். எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு யாரை நேசிக்க வேண்டும், யாரை முன்மாதிரியாக ஏற்று செயல்பட வேண்டும், யார் நம்முடைய தலைவர் என்பதை எல்லாம் இஸ்லாம் நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மார்க்கத்தில் இருந்து கொண்டு சிறந்ததொரு தலைவரை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு முஸ்லிம்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த கூத்தாடியின் பின்னால் செல்லக்கூடிய நிகழ்வுகள் நம்ம பார்க்கிறோம். அங்க மரணம் ஏற்பட்டது, அதுல விரும்பத்தகாத நிகழ்வு ஏற்பட்டதுல ஒரு பக்கம். நம்ம சமுதாயத்தை, இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக இளைஞர்கள் அதிகமான பேர் இந்த கூத்தாடிகளின் பின்னாடி போறதை வந்து நம்ம பார்க்கிறோம். அதுல சமீபத்தில் இந்த பரப்புரைக்கு முன்னால் ஒரு காணொளி வருது. அந்த காணொலியில் இடம்பெறக்கூடியவர் யாருன்னு சொன்னா, அவர் பார்த்து நல்லா தொப்பி தாடிலாம் போட்டுக்கிட்டு, அவர் வந்து உலமா சபையினுடைய பொறுப்பாளர். அந்த இந்த அந்த கட்சிக்கு, அந்த இயக்கத்துக்கு ஒரு உலமா குரூப்பு. அவர் வந்து அன்பான அழைப்பு. எதுக்கு அன்பான அழைப்பு? இஸ்லாத்தை நோக்கி வாங்க, இறை தூதருடைய வாழ்க்கையை நோக்கி வாங்கன்னு சொல்லி அழைக்கிற இந்த இயக்கத்துக்கு ஆள் பிடிக்கிறதுக்கு, ஆள் சேர்க்கிறதுக்கு, இஸ்லாமியர்களை மூளைச்சலவை செய்வதற்கு அவர் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. உலமாக்கள் எல்லாம் வாங்க, கிளம்பி வாங்க, யார் பின்னாடி போறதுக்கு, இந்த கூத்தாடி பின்னாடி போறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை வந்து வெளியிடுறாரு. அதுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகமான பேர் தொப்பி அணிஞ்சுக்கிட்டு,
தாடி வச்சுக்கிட்டு பார்க்க தொழிலாளி மாதிரி இபாதத்தின் ஆள் மாதிரி இருக்கிறாங்க பார்ப்பதற்கு. ஆனா எதை நோக்கி அவர்கள் அழைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா வழிகேடை நோக்கி அழைக்கிறாங்க. எந்த தலைவரை நோக்கி அழைக்க வேண்டுமோ அந்த தலைவரை புறந்தள்ளி விட்டு இந்த கூத்தாடிக்கு பின்னால் வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்ம பார்க்கிறோம். ரொம்ப உச்சபட்சம் முஸ்லிம்களுடைய நிலைமை பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த இளைய சமுதாயத்தையும் அவன் பின்னாடி போயிருக்கிறான். அதுல ஏராளமான பேர் இறந்திருக்க, 41 பேர் இறந்ததாக தகவல். 100 பேருக்கும் நெருக்கமானவர்கள் விபத்திலே காயம் ஏற்பட்டு மருத்துவமனையிலே வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலே சொற்பமான மக்கள் வீடு திரும்பி இருக்கிறார்கள் என்று பல செய்திகள் வருகிறது. நாம் அதுக்குள்ள போக வேண்டியது கிடையாது. இதிலே நம்முடைய சமுதாய மக்களுடைய நிலைமையை பார்க்கணும், இஸ்லாமியருடைய நிலைமையை பார்க்கணும். முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறாங்க? இன்னொரு காணொலி நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஒரு இஸ்லாமிய பெண்மணி பருதா அணிந்து கொண்டு கையில் குழந்தையை வைத்துக் கொண்டு அந்த குழந்தையோடு அந்த அம்மா வந்து பேட்டி கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க? நாங்க எங்க அண்ணனை பார்க்க வந்திருக்கிறோம். யாரை பார்க்க வந்தாங்களா? அவங்க அண்ணனை பார்க்க வந்தாங்களாம். எல்லாரும் அவங்கள பாதுகாப்பாங்களாம், எல்லாரும் அவங்கள வந்து எல்லாமே இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பேசுறாங்க. அதுல உச்சபட்சமாக அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்கணும், நாங்க வந்து கடவுளை பார்க்க வந்தோம், தெய்வத்தை பார்க்க வந்தோன்ற மாதிரியான வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறாங்க. யார? ஒரு கூத்தாடி. அரசியல் என்பதே ஒரு சாக்காடை என்பதுதான் நம்முடைய பார்வை. அவனுக்கு பின்னால் இத்தனை முஸ்லிம்கள் அணிவகுத்து செல்லக்கூடிய நிலைமை பார்க்கிறோம். இப்படி ஏராளமான செய்திகள். இஸ்லாமிய மக்கள், முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள், இஸ்லாமிய இளைஞர்கள் தங்களுடைய அந்த இலக்கு என்ன என்பதை மறந்துவிட்டு மறுமையை நோக்கி பயணிப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இறை தூதருடைய நேசத்தை பெற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிலவரத்தை பார்த்தா இவருடைய பயணம் எதை நோக்கியதாக இருக்கிறது? அரசியல்னு போன உடனே அவங்க எல்லா விஷயமே இஸ்லாத்தையே தூக்கி எறிய வேண்டிய நிலைமைக்கு வந்துடுறான். அதனால அந்த பொண்ணு, அந்த லேடியோடைய அந்த காணொலி வந்து நம்ம உணர்த்துது. எங்க கடவுளா பார்க்க வந்தோம், தெய்வத்தை பார்க்க வந்தோம் என்ன அர்த்தம்? அதெல்லாம் ரொம்ப உச்சபட்சம். இப்ப இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தோட நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறது. அப்ப இஸ்லாத்தை சரிவர புரிந்திருக்கக்கூடிய நம்மில் எவ்வளவு மக்கள் இருக்கிறோம். இளைஞர்கள் ஒரு பக்கம், பெண்கள் நிறைய வீடியோக்கள், இதை தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் வருது. நம்ம சமுதாய மக்கள் இருக்கிறாங்க, மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் அதை வந்து பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய, சிரிக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்ம நடக்குது. ஒரு அம்மா பேசுறாங்க, அவங்க மாற்று மத சகோதரி தான். அந்த அம்மா சொல்றாங்க, என்னுடைய கணவனை விட இவர் எனக்கு ரொம்ப விருப்பம் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அதை சிரிச்சுக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா அதை வந்து சந்தோஷமா சொல்றாங்க. கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறார கணவர், அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. அவர் தான் கணவர், ஆனா இந்த அம்மாக்கு யாரு விருப்பமா? அவரை விட இவர் தான் விருப்பம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஏராளமான செய்திகள் இந்த நிகழ்வுக்கு பின்னால் ஏராளமான செய்திகள் வந்து புதைந்திருக்கிறது. அப்ப மார்க்கத்தை விளங்கி இருக்கக்கூடிய நம்மில் பெரும்பாலான மக்கள் இஸ்லாமிய மக்களை சந்தித்து, இஸ்லாமிய இளைஞர்களை சந்தித்து, இதெல்லாம் இஸ்லாம் கிடையாது, நீங்க போற பாதை தவறான பாதை, நீங்கள் யாரை முன்மாதிரியாக ஏற்று செயல்படுகிறீர்கள், யாருடைய பின்னால் நீங்க போயிட்டு இருக்கிறீங்க என்பதையெல்லாம் விலக்கி சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவருக்குமே இருக்கிறது. நாம இந்த பணியை செஞ்சிருக்கிறோமா? பெரும்பாலான மக்கள் சொல்லுவாங்க, நாங்க அவங்கள போய் பார்த்தோம், இவங்கள போய் பார்த்தோம், சும்மா பேசுறோமே தவிர எவ்வளவு மக்கள் போறது நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு பக்கம் கஷ்டமா இருக்குது. முஸ்லிம்கள் பார்க்கும் பொழுது ரொம்ப மன வருத்தம் தான் ஏற்படுது, இப்படி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்முடைய கடமையை நாம் சரிவர செய்திருக்கிறோமா? ஒரு பக்கம் இப்படி போறான், அவன் விளங்காம போறான். ஏன்னா இந்த அளவுக்குலாம் பேசுறாங்க, இந்த அளவுக்குலாம் பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா இஸ்லாத்தை அவங்க சரிவர புரியல, அவங்களுக்கு மார்க்கத்தை சரிவர கொண்டு போய் சேர்க்கலன்றது தான் நம்ம விளங்க முடியுது. அப்போ முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய, கொள்கையை விளங்கி இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே இந்த மக்களை சந்தித்து சரியான முறையில் இஸ்லாத்தை எடுத்துரைக்க வேண்டும். இவங்க போற பாதை வந்து தவறான பாதை. நம்ம உலக ரீதியாகவே யோசிச்சு பார்த்தா, இப்போ இவங்க வந்து பின்னாடி போறாங்கல்ல, ஒரு அரசியல் கட்சியோ இல்லை ஒரு சினிமா கூத்தாடி பின்னாடி போனாலும் கூட இவர்கள் பயணிக்கக்கூடிய இந்த பாதை மறுமையில வந்து ஒன்றும் இருக்காது, அது நமக்கு தெளிவாக தெரியுது. ஆனால் உலக ரீதியாகவே நாம் பார்க்கும் பொழுது இவருடைய பயணம் என்பது இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ரொம்ப டேஞ்சரா, ஒரு அபாயகரமான ஒரு பயணம். ஏன்னா இதை தொடர்ந்து நிறைய செய்திகள் வரதானே செய்யுது. இவருடைய பின்னாடி இருந்து இயக்கிறது யாரு, இவர்களுடைய பயணம் எப்படி இருக்கிறது, இவர்கள் என்னென்ன மாதிரியான கருத்துக்களை சொல்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்கும் பொழுது உலகத்திலேயே, இந்த உலகத்தில் நம்ம வாழும் போதே இவர்கள் நமக்கானவர்கள் கிடையாது,
நம்மை எதிர்க்கக்கூடியவர்கள், நம்மை கருவறுப்பதற்காக கைகோர்த்து கொண்டிருக்கக்கூடிய RSSனுடைய அடிவருடிகள் என்பதை எல்லாம் நாம நம்முடைய சிந்தனையை கொண்டே புரிஞ்சிக்க முடியுது. அப்ப இவர்களின் பின்னால் ஒரு முஸ்லிம் போலாமா? சிந்தித்து பார்க்க வேண்டும் சொல்லு. அப்ப இந்த நிலையெல்லாம் பார்க்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே அழைப்பாளராக மாற வேண்டும். இஸ்லாத்தை சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நம்முடைய தலைவர் யார் என்பதையும், அவரை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதையும், எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்பதையும் நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களுக்கும், நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த இன்ன பிற மக்களுக்கும் எடுத்துரைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.